அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ். டேட்டு பார்த்தீங்கன்னா 3/6/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம போர்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டு தான். அந்த அடிப்படையில் 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஏபிசி கெஸிங்கில் போவோம். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல் முந்தைய ரிசல்ட்டுக்கான ரிவ்யூவை பார்த்துடணும். அது எப்படி வந்திருதுன்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு பிறகு ஏபிசி கெஸிங்குள்ளே போவோம். ஏன் அதை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அடுத்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு எண்கள் தேர்வு செய்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அது அமையும். அந்த அடிப்படையில் தான் எப்பயுமே நம்ம ரிவ்யூ பார்க்குறோம். சரி, வாங்க முதல்ல முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். முந்தைய ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் 235, 952 இந்த எண்கள் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றமாகி போச்சு. ஏ போர்டுக்குள்ளே 8, 3, பி போர்டுக்குள்ளே 7, 8 கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்று பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஏபிசி கெஸிங் தேர்வு செய்வோம். அதில் பெரும்பாலுமான எண்கள் எதெல்லாம் பாஸ் பண்ணுதோ அதை எடுத்து தான் நம்ம உங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 9, 5 சூஸ் பண்ணியும் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்கள் எல்லாம் டீலிங்கில் விட்டாச்சு. ஆனால் நேற்று ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா தேர்வு செஞ்சும் அந்த நம்பரை கொடுக்க முடியலையன்றது நமக்கு ஒரு பெரிய வருத்தம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்வு செய்யும் போது பல எண்களை தேர்வு செய்வோம். இப்படி தான் தேர்வு செய்வோம், ஏகப்பட்ட எண்களை தேர்வு செய்வோம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எண்ணை எடுத்து கொடுக்க தான் முயற்சி செய்வோம். அந்த அடிப்படையில் 5, 9 அப்படின்னு தேர்வு செஞ்சோம். நிறைய இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா 5, 9 தேர்வு செஞ்சோம் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போச்சு. இந்த மாதிரி சஜஷன் பண்ண ஒரு சில எண்கள் எங்கே அதிகமாக பாஸ் பண்ணுதோ அது எந்த எண்ணை தேர்வு செஞ்சு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். சரி, பரவாயில்லை, அடுத்த முறை வந்து அதை சரி செஞ்சுக்குவோம். மேலும் முயற்சி செய்வோம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். சரி, வாங்க அடுத்த ஏபிசி கெஸிங்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கு நம்மளுடைய ஏபிசி கெஸிங்கில் முதல் எண்ணாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டுக்குள்ளே 3 தான் கொடுக்குறோம். ஏன் 3 தேர்வு செஞ்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 6153 இங்கே இந்த கிராஸில் பாருங்கள் 615 6153, அதாவது 6153 6153. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 599 இருக்குது, 599 இருக்குது. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா 5993. அப்போ 5993. அப்போ இந்த அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 0593. இப்போ 0593 இப்படியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்த 3 வந்து ஏ போர்டுக்குள்ளே வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் 3 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு 8 கொடுக்குறேன். 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 45838 458 அந்த அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 8 பி போர்டுக்குள்ளே வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் 8 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 958. புரியுதுங்களா? 958 புரியுதுங்களா? 958. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 58. இங்கே நல்லா பாருங்கள், 45. ஓகேங்களா? 4558 58 புரியுதுங்களா? 58. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 38. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 38. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45. அப்போது 45 எடுத்துட்டாங்க. இப்போது 8 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது பி போர்டுக்குள்ளே 8க்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா 958. இப்போது 958 புரியுது? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 4545 38 38. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 38 இப்போ இந்த 38
இப்போ வந்து 3 8 எடுத்துக்கிங்கனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 இருக்குது, 4 5 8 எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 5 8. அப்போது இந்த 9 5 8 இருக்கலாம்ன்ற அடிப்படையில் 8 எடுக்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6. ஒருவேளை 8 வரலாம் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த அடிப்படையில் 6 வரலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 5 6 இருக்குது. அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 5 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 இருக்குது, 4 5 இருக்குது. அப்போது இங்கே 2 6 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 இருக்குது. அப்போது 4 5 6, இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 2. இப்போது இந்த இடத்துல மாறி இருக்குது, ஆனால் 6 வருவதற்கான வாய்ப்பும் அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 2 6ன்னு போகிறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை 8 4 5 6, புரியுதுங்களா? 8 4 5 6ன்ற அடிப்படையில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 5 6, புரியுதுங்களா? 9 5 6. அப்போது 9 5 6ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 5 6. அப்போது 4 5 6க்கான வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 2 6. இந்த 2 6க்கான வாய்ப்பும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டுக்குள்ளே 3 சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த அடிப்படையில் 3ஐயும் அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா 3 6க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்ற அடிப்படையில் 6ஐ நம்ம பி போர்டுக்குள்ளே பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம பி போர்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே 6 நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம பி போர்டுக்குள்ளே 8 எதிர்பார்த்தோம். ஆனால் சி போர்டுக்குள்ளே முதல் என்ன 6 எதிர்பார்க்கலாம். 6 ஏன் சி போர்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா 9 2 6 9 5 6 இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6 நிச்சயமாக சி போர்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையில் 6 நானும் முதல் நம்பராக சி போர்டில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 8. ஒன்று பி போர்டுக்குள்ளே 8 பாஸ் பண்ணால் 6 வரலாம், இல்லை 6 பாஸ் பண்ணால் சி போர்டுக்குள்ளே 8 வரலான்ற அடிப்படையில் இந்த 2 நம்பரையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன் 6 கொடுக்குறோம் 8 கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 5 5 9 2 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5 5, புரியுதுங்களா? 5 5 7 5 5. இங்கே பார்த்தீங்கன்னா 7 5 5 7 5 5 9. அப்போது 9 இருக்குது. அப்போது 9 2 6. இங்கே பார்த்தீங்கன்னா 9 2 6 9 2 6. அப்போது 6. அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5 5, புரியுதுங்களா? 5 5 2 6ன்ற அடிப்படையில் இருக்குது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 5 5 2 6. அப்போது 5 5 6ன்றது பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 9 2 6, புரியுதுங்களா? 9 5 6, புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 9 5 6 9 2 6ன்ற அடிப்படையில் 6 வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 பார்த்தீங்கன்னா 8ம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 8 பொறுத்தவரையிலும் 6 அல்லது 8க்கான இந்த 6 வரலன்னா 8க்கான சஜஷன், இந்த 8 வரலன்னா 6க்கான சஜஷன் தான் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் சி போர்டில் 8ம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 5 6 9 5 8ன்றதுக்கான மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2 8ன்ற அடிப்படையில் 8 மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 8ம் பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் வர்றான்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் ஒரு சில எண்கள் ஏதாவது என் கண்களுக்கு இங்கே பட்டிருக்கலாம். அந்த நம்பரை எடுத்து கொடுக்குறேன், இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்கள் சஜஷனில் தேடி பாருங்கள், இருந்தால் பயன்படுத்திங்க. சரி வாங்க 3 டிஜிட்டுக்கு போயிடுவோம். இது என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 8 தான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சிங்காக வேறு ஏதாவது என் கண்ணுக்கு பட்டிருக்கோம், அந்த நம்பரை எடுத்து கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா
ஏ போர்டில் 7ம் மீண்டும் 2 வருவதற்கான வாய்ப்பு சிறிதளவு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 5ம் மீண்டும் பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் ஒரு சில இடங்களில் 555 தொடர் எண்ணாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 92ன்ற அடிப்படையில் மீண்டும் 2 வருவதற்கான ஒரு சிறிதளவு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் உங்கள் வாய்ப்பின் அடிப்படையில் உங்கள் தேடலின் அடிப்படையில் உங்கள் கண்களுக்கு இது அமைந்தால் பே பண்ணி விளையாடுங்க. ஆனால் என்னுடைய ஸ்ட்ராங்கான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எண்ணு தான். இது ஒரு சந்தேகத்திற்குரிய அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இதுவும் ஒரு வகையில் பயன்படலாம் என்ற வாய்ப்பு ஏற்படலாம்ன்ற அமைப்பில் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்போர்ட்டு மட்டும்தான். நீங்கள் எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் நான் உங்களுக்கான நேரத்தையும் இந்த கெஸ்ஸிங்கையும் எடுக்கிறதுல டைம் செலவிட முடியும். ஏன்னா நீங்கள் அளிக்கிற ஊக்கம்தான் உங்களுக்கான நேரத்தை என்னால் செலவிட முடியும் என்ற அடிப்படையில் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும். அது மட்டும் பண்ணால் எனக்கு போதுமானது. நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.